இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேத்ரின் ஆரோக்கியசாமி அவர்கள் எழுதிய விடியும் நேரம் அப்படின்ற சிறுகதை தொகுப்புல இருந்து ஆத்மா அப்படின்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து கதை மாந்தர்கள் யார் அப்படின்னா, அந்தோணி, ராணி, சூசை டிரைவர், அதுக்கப்புறம் எதிர் வீட்டு ஸ்டெல்லாக்கா, இந்த 4 பேர் கதாபாத்திரங்களாக இருக்காங்க. தர்மபுரம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து வீடும் சாக்கடையும் ஒன்றா தான் இருக்கும். அந்த அந்த கிராமத்துக்கு வந்து தெருவே கிடையாது. தர்மமாக கொடுத்தனால அடிப்படை வசதி எதுவுமே இருக்காது. வீடுகளெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரோட்டில் கிடக்கிற பிளாஸ்டிக் பை, தகரம், அட்டை இதெல்லாம் வச்சு தான் கூரை அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி கதவாக எதை போட்டிருப்பாங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் பையையும் கோணி துணியையும் தச்சு படுதா செஞ்சு அதை தான் கதவாக போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த கிராமத்தில் வந்து இந்த அந்தோணியோட வீட்டுக்கு மட்டும் ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, அவரோட வீட்டுக்கு மட்டும் இந்த மொசைக்கல், செங்கல் எல்லாத்தையும் வச்சு அவரோட வீடை வந்து அழகுபடுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த வீட்டை இந்த மாதிரி நல்லா அழகுபடுத்தி வச்சுருக்கிறது வந்து அவரோட மனைவி ராணிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் அவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட வீட்டுக்கு வந்து அவங்க ஊரில் 2 நாளாக வந்துட்டு அடைமழை விடாமல் பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போயிடுச்சு. ஆனால் இந்த அந்தோணி வீட்டுக்குள்ளே மட்டும் தண்ணி போகாமல் ஒரு கதகதப்பான சூழ்நிலையோட நல்லா இருந்துச்சு உள்ள இடம். அப்போ வந்து இவங்க என்ன பண்ணினாங்கன்னா, நாள் வச்ச மீன் குழம்பு வந்து மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சாப்பிட்றதுக்கு ரேஷனில் கொடுத்த இலவச அரிசியும் வந்து தீர்ந்துருச்சு. வெளியில் வேலைக்கு போய் காசு சம்பாரிச்சா தான் இனிமேல் வந்து அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட முடியும். அப்படி இருக்க சூழ்நிலை வந்து ராணி வந்து நாள் வந்து முந்தின வாரமே சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி அடுத்த வாரம் வந்து எங்கள் அம்மாவோட நினைவு நாள் வருது, கல்லறை திருநாளப்போ வந்து எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இட்லி, வடை, சுண்டல் எல்லாத்தையும் சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்தோணிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அந்தோணி யோசிக்கிறாரு, ராணி வந்து நம்மக்கிட்ட இப்படி சொன்னாலே, ஆனால் நம்மளால் வந்து அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாமல் போயிடுமோ, ஏற்கனவே இங்கே 2 நாளாக மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரில, வேலைக்கு போக முடியல, கையில் சுத்தமாக காசு இல்லை, என்ன பண்ணுறது, பேசாமல் அண்ணாச்சிக்கிட்ட கடன் வாங்கி தான் இதெல்லாம் செய்யணும் போல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போதைக்கு அவர் தோணுது, 6 மாதமாக இந்த மழை வெயிலாக இருக்கனால வீட்டில் அவருக்குன்னு எந்த வேலையுமே வந்து அமையலை, அண்ணாச்சிக்கிட்ட வந்து கடன் கேட்டு தான் இதெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போதைக்கு அவருக்கு தோணுச்சு, இந்த காலத்தில் வந்து யாருமே வந்து இந்த மழையாக இருக்கனால யாருமே வந்து அவ்வளோக்கா வீடு கட்டுறதும் இல்லை, அவர் ஒரு மேஸ்திரின்றனால அவருக்கு எந்த வேலையுமே இல்லை, அப்படி இருக்கும்போது அவர் மட்டும் காசுக்கு எங்கே போவார் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி கடவுள் இதுக்கு ஏதாவது வழி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவர் உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்க அவரோட மனைவியை பார்த்தா ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அவங்க ராணி வந்துட்டு சரி நம்ம கணவர் வந்து இதுக்கு ஏதாவது வழி செய்வார் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அந்தோணி வந்துட்டு கடவுள் ஏதாவது வழி காமிப்பார், இதுக்கு வந்து ஒரு நல்ல வழி வந்து செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிச்சுட்டே தூங்கிறாரு. 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு வந்து எதிர் வீட்டில் இட்லி கடை வச்சுருக்க ஸ்டெல்லாக்கா வந்து, அந்தோணி, ராணி கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிங்க, எழுந்துச்சி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பாடு போட்டுட்ருக்காங்க. அந்தோணிக்கு ஒன்றுமே புரியல, அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா இல்லை வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, என்னக்கா ஏன் இப்படி கூப்பாடு போட்டுட்ருக்கீங்க, இது என்ன பெரிய அரண்மனையா, இங்கே தானே 10 அடி உள்ளே வந்தால் நாங்களே வந்து கூப்பிட்டா நாங்களே வந்துடுவோம்ல, மழை வேற வெளியில் பேஞ்சிட்ருக்கு, இப்படி மழையில் நின்று கூப்பாடு போட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா கொஞ்சம் அவசரம் அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னக்கா கையில் தூக்கோடு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இது மாதிரி நேற்று நைட்டு ஃபோன் வந்துச்சுப்பா எனக்கு, கும்பகோணத்தில் இருக்கிற என்னோடய மாமனார் வந்து இறந்துட்டாரு, அதுக்காக நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து சுண்டலுக்கு கடலை ஊற வச்சுட்டேன், இட்லிக்கும் வடைக்கும் மாவு அரைச்சி வச்சுட்டேன், அது வந்து திடீர்னு ஃபோன் வந்தனால இப்போ நான் அங்கே போக வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி அதான் நான் நேரத்துலேயே 2 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இதெல்லாம் சமைச்சு முடிச்சிட்டேன், ராணி வந்து போன வாரம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா, இந்த மாதிரி அடுத்த வாரம் அம்மாவோட கல்லறை திருநாள் வருது, அதுக்காக வந்து இந்த மாதிரி சுண்டல், வடை, இட்லி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, சரி அவள் ஞாபகம் வந்துச்சு, அதான் செஞ்சு கொண்டு வந்து அவகிட்ட ராணிக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு பின்னாடி வந்து காசு வாங்கிக்கலான்னு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ரொம்ப சந்தோஷங்க்கா, எங்கே வந்து என்கிட்ட கையில் சுத்தமாக காசு இல்லை, எங்கே ராணியோட ஆசையை நிறைவேற்ற முடியாதோன்னு கவலையில் இருந்தேன், கடவுள் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல வழி காட்டிட்டாரு, நான் வந்து ராணிக்கிட்ட சொன்னேன், ராணி உன்னோட அம்மாவோட ஆத்மாவுக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்டா போதும், சாமி கும்பிட்டு ஜெபம் பண்ணால் போதும், அவங்க ஆத்மா வந்துட்டு நிம்மதியாக இருக்கும்,
இது மாதிரிலாம் வந்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராணி வந்து யாருமே எழுப்பாமல் எந்திரிச்சு வராங்க. ராணி வந்துட்டு இவர் சொல்கிறதெல்லாம் சரிதான்க்கா, ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சின்ன நம்பிக்கை என்னென்னா, அம்மா வந்துட்டு உயிரோட இல்லைனாலும் அவங்களுக்கு பிடிச்சத சமைச்சு அவங்க கல்லறையில் வச்சு சாமி கும்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குறனால எங்கள் அம்மாவே நேராக வந்து சாப்பிட்றதா நான் நம்புகிறேன்க்கா. அதனால தான் நான் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னேன். இதில் ஏதாவது தப்பு இருக்காக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ராணி. உன்னோட ஆத்மாவுக்காக ஜெபமும் பிரார்த்தனையும் பண்ணுறது சரிதான். அது மட்டும் இல்லாமல் நீ விரும்பினதை வந்து செய்கிறதும் ஒரு நல்ல விஷயம்தான். நீ நினச்சத கடவுள் வந்து என் மூலமாக செய்ய வச்சுட்டாரு. சரி இதை வாங்கிக்கோ, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லாக்கா வந்து அதை தூக்குவாளியை ராணிக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வேகமாக கிளம்பி போகிறாங்க. ஸ்டெல்லாக்கா வந்துட்டு அந்த தூக்குவாளியை ராணிக்கிட்ட கொடுத்துட்டு போனதுக்கப்புறமேட்டு அந்தோணி வந்து ராணிக்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு ராணி, உன்னோட அம்மாவுக்கு வந்து பிரார்த்தனையும் ஜெபமும் போதும். ஆனால் நீ வந்து செய்ய விரும்புகிற இந்த விஷயத்தால் மற்றவங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு நம்மளுக்கு புண்ணியத்தையும் தரும் அப்படி சொல்கிறாரு. சரி நான் வந்து உன்னோட ஆசையை நிறைவேற்ற முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். கடவுள் வந்து ஸ்டெல்லாக்கா மூலமாக அதை வந்து நம்மளுக்கு செஞ்சுட்டாங்க அப்படி சொல்கிறாரு. சரி நேரமாச்சு, கல்லறைக்கு போகணும், சீக்கிரம் போய் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க இது உடனே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த கதை முடிஞ்சுது.